சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாகிருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக அனைவருக்குமே புரியும். அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் ஆதார் அட்டை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே இன்றியமையாத ஒரு முக்கியமான ஆவணமாகவே மாறிடுச்சு. நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட்டு ரிலேட்டடாக எது தேவைப்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஆதார் எண் அப்படின்றது ரொம்பவே கட்டாயமானது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆதார் அட்டை வைத்து தான் நீங்கள் குழந்தைங்களை பள்ளியிலேயே சேர்த்த முடியும். இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஆதார் அட்டை தான் முக்கியமாக கேட்பாங்க. பேங்க் ரிலேட்டடாக லோன் எடுக்கிறதா இருக்கட்டும், எது சம்மந்தமாக இருந்தாலுமே இந்த ஆதார் அட்டை அப்படிங்கிறது அதோட முக்கிய பங்காக வகிக்குது. இந்த நிலையில் நீங்கள் ஒரு எமர்ஜென்சியாக வெளியே போகும்போது உங்களுக்கு ஆதார் அட்டை போகிற இடத்துல கேட்குறாங்க அப்படின்னும் போது அதோட நம்பர் உங்களோட மொபைலில் இல்லாமல் போகலாம், இல்லைனா தொலைஞ்சு கூட போகலாம். ஆதார் அட்டை உங்களுக்கு அதோட எண் தெரியல அப்படின்னாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்ககிட்ட இருக்க மொபைல் ஃபோன் மூலமாகவே ஈஸியாக அந்த ஆதார் அட்டையை பெற்றுக்க முடியும் உங்களோடது. அதற்கான வழிவகைகள் தான் இப்போ சொல்லியிருக்காங்க UIDAI. உடனே எல்லாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆதார் கார்டு நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு தேவைப்படுது கட்டாயமாக அப்படின்னும் போது இது உங்களுக்கு உதவலாம். அது எப்படி நம்ம ஆதார் எண்ணை பெறுறது அப்படின்றத பார்த்துடலாம். உங்களுக்கு ஆதார் எண் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே அது மூலமாக ஈஸியாக நீங்கள் சாஃப்ட் காப்பியாக நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்தே டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க எப்படி ஆன்லைன் மூலமாக அந்த ஆதார் எண்ணை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். 2 முறை மூலமாக நீங்கள் ஈஸியாக ஆதார் எண்ணை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வெப்சைட் UIDAIயோட வெப்சைட்டான அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போயிடுங்க. நீங்கள் உங்களோட ஆதாரில் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாவே போதுமானது. இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுனாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ UIDAI அந்த வெப்சைட்க்கு போயிட்டு அதில் மை ஆதார் அப்படின்ற செக்ஷனில் ரிட்ரைவ் லாஸ்ட் அப்படி இல்லைனா ஃபர்காட்டன் UID இல்லைனா EIDன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட பேர் பின்கோட் கேட்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை நீங்கள் கொடுத்ததுமே உங்களுக்கு SMS மூலமோ இல்லைனா நீங்கள் மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா அதற்கோ உங்களோட ஆதார் எண் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஆதார் கார்டை. இரண்டாவதாக சிம்பிளஸ்ட் மெத்தட், அதாவது ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு உங்களுக்கு மை ஆதார் அப்படின்ற ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் எதுவோ அதை கொடுத்து லாகின் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களோட ஆதார் எண் அப்படின்றது ஈஸியாக காமிச்சிடும். நீங்கள் வெப்சைட்குள்ளே போகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு சில நபர்கள் கேட்கலாம், எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. சேவை மையத்துக்கு உங்களோட பேன் கார்டு, வாக்காளர் அட்டை இந்த மாதிரி ஆவணங்களை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆதார் சேவை மைய அதிகாரியை ஈஸியாக உங்களோட ஆதார் எண்ணை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த 3 ஸ்டெப்ஸ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஆதார் எண் கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப்ஸில் எந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.